World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இன்று சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள நமது அப்பா ஜோதிடம் சூத்திரம் ஆசிரியர் உயர் திரு குரு தங்கராஜ் ஐயா அவர்கள் தனக்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல பெருங்கருணையும் பேரருளும் அனைவருடைய உள்ளத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய பேரியற்கையினுடைய அருளாக, அறிவாக, ஆற்றலாக, உயிராக, உடலாக, உணர்வாக அனைவருக்கும் ஏகமாக கலந்திருக்கக்கூடிய இயற்கையினுடைய திருவடியை சரணடைந்து வணங்கி, ஜோதிடத்தை ஜோதிடர்களிடத்திலிருந்து வாங்கி அது மக்களுக்கு சேர்க்க வேண்டும். மக்கள், உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜோதிடத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சகாயத்தை பெற்று அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள பெரும்பாடுபட்டு அல்லும் பகலும் பாராமல் வருடம் முழுவதும் உழைத்து ஆண்டு விழா என்ற பெயரிலே அனைத்து ஜோதிடர்களுக்கும் அழைப்பை விடுத்து ஆணென்றும் பெண்ணென்றும் பாராமல் அனைவருக்கும் சம உரிமை கொடுத்து ஜோதிடத்தை மென்மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனர் மணிகண்டராஜ் அவர்கள், அவர்களுக்கு ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் இருந்து வழிநடத்தக்கூடிய மருதமலை குருஜி அவர்கள், இவர்களுக்கெல்லாம் உற்ற துணையாக இருந்து எல்லா வேலைகளுக்கும் வருகின்ற ஜோதிடர்களுக்கும் உண்ண உணவு, இருக்க இடம், குடிக்க நீர் போன்ற அடிப்படை வசதிகளை எல்லாம் முகம் சுளிக்காமல் செய்து கொடுத்து எல்லோருடைய அன்பையும் பெறுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்துகின்ற இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அப்பா ஜோதிட சூத்திரம் AJS, ஆத்மா ஜீவா சரீரா. ஜோதிடத்திலே எங்கோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இந்த வார்த்தை. ஆமாம், ஜெய்மினி சூத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜெய்மினி சூத்திரத்திலே ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஜெய்மினி சூத்திரம் அந்த முனிவர். அந்த முனிவர் பயன்படுவதற்கு முன்பும் ஆத்மா ஜீவா சரீரா என்றது ஆன்மீகத்திலே உயிரோட்டமுள்ள ஒரு வார்த்தை. ஆன்மீகம் தெரிந்தவர்களுக்கு தெரியக்கூடிய வார்த்தை ஆத்மா ஜீவா சரீரா. இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கக்கூடியது, பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எங்கே ஆத்மா இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் உயிர் இருக்கும். எங்கே உயிர் இருக்கிறதோ அந்த உயிர் மட்டும்தான் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த உடம்பானது இயங்கும். உயிர் இல்லாத உடம்பு இயங்காது. உடம்பு இயங்குவதற்கு உயிர் வேணும், உயிர் இயங்குவதற்கு ஆத்மா வேணும். உடம்பு இயங்குறதுக்கு உயிர் வேணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் உயிர் இயங்குவதற்கு ஆத்மா வேணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மறைபொருள். வெளியிருந்து உள்ளே போனால் உடம்பு, உயிர், ஆத்மா. உள்ளிருந்து வெளியே வந்தால் ஆத்மா ஜீவா சரீரா. இது இயற்கையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உயிருக்குமான இயற்கையாகவே இருக்கக்கூடிய கட்டமைப்பு. மாற்ற முடியாது, மறுக்க முடியாது, வெறுக்க முடியாது, உதாசீனப்படுத்த முடியாது, தவிர்க்க முடியாதது ஆத்மா ஜீவா சரீரா. இதை ஜோதிடத்தில் எப்படி பயன்படுத்துவது? ஒரு கிரகம், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும்
அது ஆத்மாவாக நாம் அதை பயணிக்கலாம். பொதுவாக ஜோதிடத்திலே சூரியன் தான் ஆத்மகாரகன் என்று கூறுவார்கள். ஆனால் அப்பா ஜோதிட சூத்திரம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே ஜோதிட மூலநூல் விதிகளில் இருக்கக்கூடிய எந்த விதியையும் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் மூல நூல்களில் இருக்கக்கூடிய அளவு விதிகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த மூலநூல் விதிகளிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பிலே உள்நோக்கத்தில் உள்ளே இருக்கக்கூடிய 3 நிலைகள், ஒரு கிரகம் 3 நிலைகளில் வேலை செய்கிறது. ஒன்று கண்ணுக்கு தெரியும்படியான காரிய ரூபம், இன்னொன்று கண்ணுக்கு தெரியாது கருத்துக்கு தெரியக்கூடிய காரண ரூபம், இன்னொன்று சூட்சும ரூபம். ஒரு கிரகம் காரிய ரூபமாக ஒரு வேலையை செய்யும், அதே கிரகம் காரண ரூபமாகவும் ஒரு வேலையை செய்யும், அதே கிரகம் சூட்சும ரூபமாகவும் இன்னொரு வேலையை செய்யும். ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா காரணம் இல்லாமல் நடக்காதுன்னு உலகம் பூரா தெரியும். சின்ன குழந்தைக்கு கூட இப்போ தெரிஞ்சு போச்சு, ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இல்லாமல் நடக்காதுன்னு. அந்த இடம் வரைக்கும் கரெக்டு. காரணம் எப்படி வந்துச்சு? காரணம் கூட எப்படி வந்துச்சுன்னா அது சூட்சுமத்திலிருந்து காரணம் தோன்றியது, காரணத்திலிருந்து தான் காரியம் வந்தது. இப்படி தான். அதுக்கு தாய் ஒன்று இருக்குது. அப்போ காரியம் காரணம் சூட்சுமம், சூட்சுமம் காரணம் காரியம், இதுதான் ரிவர்ஸ். இந்த 3 தான் உலக வாழ்க்கையே ஒட்டுமொத்தமான வாழ்க்கைக்கான அடிப்படை விதிகள். இதுதான். இதை ஒரு கிரகத்தை கொண்டு ஜோதிடத்தில் கணிப்பது எப்படி? ராஜயோகம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே மகிழ்ச்சிகரமான ஒன்றா இருக்கும். ராஜயோகம் என்பது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஒரு யோகம், பொதுவாக யோகம்னால என்ன நினைக்கிறாங்க? யோகம்னா நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் யோகம்னா அந்த வார்த்தைக்கு பலன் அப்படின்னு தான் பொருள். நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, பலன், அவ்வளோதான். நல்லது சேர்த்துனா நற்பலன், தீயது சேர்த்துனா தீய பலனாக மாறி போயிடும். ஆனால் யோகம்னா நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தா தரித்திர யோகம்னு சொல்லியிருக்காங்க, சகட யோகம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லதுன்னு எடுக்க முடியுமா என்ன? யோகம் என்றது பொதுவான வார்த்தை தானே. அப்போ ஆத்மா ஜீவா சரீரா எப்படி செயல்படுகிறது? ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம், உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் நான் 4-5 பாயிண்ட் சொல்கிறேன். யாருடைய ஜாதகத்தில் எந்த பாயிண்ட் இருக்கோ அவங்கவுங்க ஜாதகத்தில் பொருத்தி பார்த்துக்குங்க. ஒரு கிரகம் நீச்ச சாரத்தில் இருந்தால், ஒரே ஒரு கிரகம் நீச்ச சாரத்தில் இருந்தால், அது அவருடைய ஜன்ம நட்சத்திரமாக இருக்குமானால், அவருடைய ஜன்ம நட்சத்திரம்னா சந்திரன் கிடையாது, முதல் தசாநாதனாக வரக்கூடியவன் தான் சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி. அதாவது முதல் தசாநாதன் அவன்தான் ஜன்ம நட்சத்திர அதிபதின்னு சொல்கிறோம். ஜன்ம நட்சத்திர அதிபதியானவர் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை, ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவிதியை தீர்மானிக்கலாம். அப்போ ஜன்ம நட்சத்திராதிபதி எப்படி வந்தார்? உங்களுடைய பயணம் எந்த இடத்துல முடிஞ்சது? இதுக்கு முன்பு ஒரு பிறவி இருந்தது. அந்த பிறவியிலே ஏதேனும் இடத்தில் நம்ம பயணத்தை முடிச்சுக்கிட்டோம். முடிந்த பயணம் மீண்டும் தொடர்கிறது. தொடர்ந்து இருக்கிறது. யார் தொடங்கி வைக்கிறாங்க பயணத்தை? முடிச்சு வச்சது யாரோ? எங்கே நீ தூங்கினாயோ அங்கே இருந்தே எழுந்திருப்பாய். அப்படி தானே? தூங்குறது ஒரு இடத்துல, ஏந்திரிக்கிற ஒரு இடத்துல ஏந்திரிக்க முடியுமா? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதுதான் நீதி நூல்கள் சொல்லப்பட்டது தான் இதெல்லாம். அப்போ நீ உறங்கினாய், மீண்டும் விழித்து கொண்டு வருகிறாய்.
அப்போ நீ எந்த நட்சத்திரத்தில், எந்த திசையில், எந்த புத்தியில், எந்த அந்தரத்தில், எந்த சூட்சமத்தில், எந்த பிராணத்தில் உன்னுடைய உயிர் பிரிந்ததோ அந்த புள்ளியிலிருந்து மீண்டும் உன்னோட பயணம் தொடங்கும். இதுதான் கர்மா தியரி. வேற எங்கிருந்து வர முடியாது. அப்படியானால் உங்களுடைய ஜன்ம நட்சத்திராதிபதி உங்களுடைய கர்மாவை தீர்மானிப்பாரா இல்லையா? முதல் தசாநாதன் தானே உங்களுடைய கர்மாவை தீர்மானிப்பார். வேறு யாரால் தீர்மானிக்க முடியும்? அதிகாரம் பெற்றவர் அவர் தானே. அதனால் தான் ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை, ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவிதியை தீர்மானிக்கலாம் அப்படி சொல்கிறோம். அதை போலவே 9 கிரகங்களுக்குமான அதிகாரங்கள் தான். ஜன்ம நட்சத்திர அதிபதியான ஒரு கிரகமானது நீச்சசாரத்தில் ஏறிவிட்டால் அந்த ஜாதகர் அவ்வளவு சீக்கிரமாக திருமணம் நடக்காது. பொருள் சம்பாதிப்பதிலே குறிக்கோளாக இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் 2-3 கிரகம் நீச்சசாரத்தில் இருந்துச்சுன்னா கல்யாணம் கூட ஆகாது. கல்யாணம் ஆகாததுக்கு கூட காரணம் தெரியாது சில பேர்த்துக்கு. கல்யாணம் ஜன்ம நட்சத்திராதிபதியே கல்யாணத்தை தடுத்துருவார். நீங்கள் 7ஆம் பாவத்துக்கும் போக வேண்டாம், லக்ன பாவத்துக்கும் போக வேண்டாம், 2ஆம் பாவத்துக்கும் போக வேண்டாம். ஜன்ம நட்சத்திராதிபதியே முன்ஜன்ம கர்மாவை தீர்மானிப்பவராக இருக்கிறார். அவரை மீறி இந்த பக்கத்தில் வர முடியாது. உன்னுடைய கர்மா அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பாவ மூட்டைகளோ புண்ணிய மூட்டைகளோ, நீ சேர்த்து வைத்த பாவமோ புண்ணியமோ சுமந்து வரக்கூடியவன் யார்? ஜன்ம நட்சத்திர அதிபதி. நீங்கள் கவனித்து பாருங்கள், இனிமேல் கவனித்து பாருங்கள். இனி வரக்கூடிய காலங்களிலே உங்களுடைய ஜாதகத்திலே, வரக்கூடிய ஜாதகத்திலே அவருடைய ஜன்ம நட்சத்திராதிபதி அவனுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறாரா என்பதை கவனமாக நீங்கள் கவனித்து பார்த்து, ஜோதிடர்களுக்கு இது கூறக்கூடிய இந்த விதி மக்களிடத்திலே போய் சேரணும். அது மக்களுக்கானது. ஜோதிடம் ஜோதிடர்களுக்கானது அல்ல, மக்களுக்கானது. மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். மக்களுக்கு ஜோதிடம் மூலமாக சகாயம் கிடைக்கணும். ஜோதிடர்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல ஜோசியம். மக்கள் பணி, மக்கள் சேவை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டை மக்களுக்கு செய்து இறைவனுக்கு தொண்டு செய்தது போல் அடைய வேண்டிய பலன் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று சொன்னார் திருமூலர். அதே போல மக்களுக்கு செய்யும் சேவைதான் மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவையாக கருத வேண்டும் என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்பை இந்த அரங்கத்திலே கொடுத்து இதுகாரும் இவர்களுக்கெல்லாம் உற்று துணையாக இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை உலகம் பூராம் பரப்பக்கூடிய அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக அப்பா ஜோதிட சூத்திரத்தின் பற்றி விளக்கிய ஐயா அவர்களுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக இதோ ஒரு காணொளி. அப்பா ஜோதிட சூத்திரத்தின் தலைமகன் தங்கமகன், சேலம் கண்டெடுத்த ஜோதிட சேவகனே, நவீன முறை திருமண பொருத்தம், நில்கவனி செல், ஜீவா சரீரா விதிகள் என நீங்கள் பொறுமையாக நிதானமாக பேசும் விதத்திலும் கூறும் கருத்துக்களை நாங்கள் மகிழ்ச்சிக்கு மயங்கும் மனம் கொண்டு மெய்மறந்துதான் போகின்றோம். தனக்கென தனிப்பாதை வகுத்து தன்னம்பிக்கை நட்சத்திரமாய் திகழும் சிவராஜ யோகம் கொண்ட குருமூர்த்திதான் எங்களின் வழித்தடம் பார்த்து பக்குவமாய் விதிமுறைகளையும் விதிவிலக்குகளையும் முறையாய் கூறி வழிநடத்தும் வழிகாட்டியே. வாட்புகள் கொண்ட ஜோதிட வல்லுனரே, சிவமூர்த்தியின் அருளாசி கொண்ட சிவபக்தனே, உயர் திரு குரு தங்கராஜ் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள்.